நேபாளில் இந்த மலைவாழ் மக்கள்லாம் வாழ்கிற பகுதியில் ஒரு வீட்டை வந்து காமிக்கிறேன். இந்த நேபாள் மக்களோட வீட்டை வந்து பாருங்கள். இதான் இங்கே உள்ள நேபாளியோட வீடு. நேபாளி ஹவுஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் இல்லை காமிச்சிருப்பேன். மணி கிட்டத்தட்ட 2 மணி ஆக போது. இன்னும் நம்ம வந்து நடந்து போயிட்டு தான் இருக்கோம். தாட்டோபாணி அப்படிங்கிற இடத்த ரீச் பண்ண இன்னும் 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். கிட்டத்தட்ட 3, 4, 5 மணி ஆயிரும். மெதுவாக ஸ்லோவாக நடந்து போனோம்னா 6 மணி கூட ஆகலாம். பிளெயின் பிளேஸாக இருந்தாலும் நம்மளால் நடக்க முடியல. ஆடு வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. तमिलनाडु का लड़का कौन? ओ अच्छा ஸோ பாருங்க, ஆட்டை வந்து துண்டு துண்டாக வெட்டி கட் பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கை தேன் வளர்ப்பு முறை. இங்கே பாருங்க, ரொம்ப கிட்ட போனோம் தேன் கோசு குத்திட்டோம். பாருங்க, அந்த ஹோல் போட்டிருக்காங்க பாருங்க, ஹோல் வழியாக தான் தேனீக்கள் போயிட்டு வருது. சரி, மாமியார் வீடு பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். மாமியார் வீட்டில் சரியான உபசரிப்பான். அதை செஞ்சு கொடுக்குறதும் இதை செஞ்சு கொடுக்குறதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. கடைசியில் மருமகனுக்கு பணியாரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த மருமகன் என்ன செஞ்சிருக்கான், இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, என்ன இது அப்படின்னு கேட்டிருக்கான். சோளம் இவங்கள்ட்ட வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து கேட்டேன் உங்கள்கிட்ட சோளம் வீட்டில் இருக்கான்னு கேட்டேன். வாங்க, கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவோம். காதுக்கும் பக்கத்தில் பூ வச்சுருக்காங்க பாருங்க. என்னடே இது நேபாளியில் 100 ரூபாய், இது 100 ரூபாய், இதுவும் 100 ரூபாய். हेलो, क्या नाम है? इसका नाम? பயங்கரமாக மின்னுதுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதனால தான் நான் வந்து அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன். வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். நேற்று வந்து நான் இந்த இடத்துலேருந்து வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இன்றைக்கி நான் வந்து தாத்தோபாணி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறேன். கிட்டத்தட்ட 5 to 6 hours ஆகும். நம்ம வந்து வாக் பண்ணி தாத்தோபாணி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வழி, தாத்தோபாணி போகிறதுக்கான வழி. இங்கே வந்து நிறைய ஹோட்டல் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. நான் கூட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதாவது ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நேபாளி ரூபீஸ் வந்து வருது. அதை இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சைடில் போகிறோம் பாருங்கள். சரி வாங்க, நம்ம வந்து இங்கேருந்து தாத்தோபாணி அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா, இங்கே தாத்தோபாணி போகிற வழியில் வந்து நிறைய அந்த ட்ரெடிஷ்னல் வீடெல்லாம் இருக்குது. அதாவது இந்த நேபாளி ஹவுஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. அந்த மக்களையும் நம்ம வந்து பார்த்து சந்திச்சுட்டு ஒரு நாள் அங்கே இந்த வில்லேஜில் வந்து நம்ம தங்க முடிச்சுன்னா, நம்ம தான் டென்ட் வச்சுருக்கோம்ல, டென்ட் யூஸ் பண்ணி அங்கே கேம்ப் பண்ணிவிட்டு அந்த மக்கள்லாம் சந்திச்சுட்டு அங்கே விளாக் பண்ணிவிட்டு மெதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாத்தோபாணி அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள், அங்கே போர்டு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், டாட்டோ பி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம வந்து தாட்டோபாணி போகிறதுல வந்து படிக்கட்டு இந்த மாதிரி கீழே கீழே தான் இறங்கி தான் போகுமா. அது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு படிக்கட்டில் மேலே மேலே ஏறி போகிறது கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லா டீட்டெயில்ஸையும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து இங்கேருந்து போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் கீழேயும் நிறைய ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. நான் இன்னும் காலைல சாப்பிட்லங்க. மணி இங்கே நேபாளி டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:27 ஆகுது. வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஹோட்டல் நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து காலியாக இருக்குது. தாட்டோபாணி यही रास्ता है ना? தாட்டோபாணி. இந்த பாறைக்கற்களை தான் இவங்க வந்து படிக்கட்டாக வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு சீக்கிரமும் டேமேஜ் ஆகாது. இப்போ நடந்து போகிறதுக்கும் நல்லாயிருக்கு. தாட்டோபாணி 14 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. 14 கிலோமீட்டர் தான் நம்ம வந்து நடந்து போனோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முக்கியமான விஷயம், இந்த மாதிரி படிக்கட்டாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் சேரும் சகதியமாக இருந்துச்சுன்னா வலிக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மழை பெஞ்சதுனால. பகலில் மழை வராமல் இருந்துச்சுன்னா நல்லது. 14 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் போகிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லி விட்டாங்க. இது வந்து இந்த மக்களோட கணக்கு. ஏன்னா இவங்க இதில் தான் டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால அந்த கணக்கை வச்சு அவங்க சொல்கிறாங்க. நம்ம புதுசாக போகிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. 2 வழி இருக்குது. ஒன்று அந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி போகிறதுக்கான அந்த பாதை சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரியான ரோடு. இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோடு வந்து ஜீப் போகிறதுக்கான இந்த பாதை. ஏற்கனவே வந்து ஜீப் போயிருக்கு. அப்படியே எங்கே பாருங்களேன், தாட்டோபாணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து நடந்து போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், நடந்து போகிறதுக்கான அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்களேன். இது வந்து தாட்டோபாணி. எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 15 கிலோமீட்டர். இல்லை தெரியுதா, போட்டிருக்காங்க பாருங்கள் 15 அப்படின்னு சொல்லிட்டு. 15 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தாட்டோபாணிக்கு இப்படியே நடந்து போகணும். நான் கூட 14 கிலோமீட்டர் நினச்சேன், அப்படி தான் சொன்னாங்க. 15 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போகணும். அந்த வழி ஜீப் போகிறதுக்கு, இந்த வழி நடந்து போகிறதுக்கு. இதில் போனால் தான் சீக்கிரமாக போகலாம் நடந்து போகிறது அப்படின்னாலும். ஏன்னா இது வந்து ஷார்ட்கட் அப்படின்னாங்க. அந்த வழி வந்து ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டு சுற்றி போகிறது. ஆனால் அது ஜீப் போகிறதுக்கு நல்லதாக போச்சுல. இங்கே இது பார்த்தது எப்படியா இருந்தாலும் வழியில் தான் இருக்குது, பார்த்து தான் ஆகணும். இந்த கல்லை பார்த்தீங்களா, ஸ்டோன் வந்து எவ்வளோ ஒரு ஈரமாக இருக்குன்னு. இங்கே வந்து ஸ்டோன் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து வீடுகளையும் வந்து ஸ்டோனில் வந்து மேக் பண்ணுறாங்க. பாதை கீழே டவுன் ஆகி போயிட்டே இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் மேலே ஏறுற மாதிரி இருந்துடக்கூடாது.
அந்த மாதிரி இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சில வீடுகள் இருக்குது அந்த அது வரையும். ஏதாவது டவுட்டு அப்படின்னா நம்ம கேட்டு நடந்து போகலாம். கரெக்டான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா தப்பான வழியில் போகிறதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறது நல்லது. மலைப்பகுதியில் இருக்காங்க அந்த மக்கள்லாம். பக்கத்தில் அந்த இடத்துல பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பைப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி தண்ணி வராமல். இல்லைனா எனி டைம் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் அதில். அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். பைப்பில் தண்ணி வந்துட்டு இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து வாட்டர் பேக்கெலாம் எடுத்து வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தண்ணி வரதில் நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். हेलो बस दातो पानी जा रहा हूँ. हाँ हाँ ये किस चीज़ का खेती है? கோம். சோளம் இவங்கள்ட்ட வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து கேட்டேன் இவங்கள்ட்ட சோளம் வீட்டில் இருக்கான்னு வாங்க கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவோம். பாருங்கள் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ये मक्का मिलता है क्या? मुझे थोड़ा मिलेगा ऐसा का? இங்கே பாருங்க இந்த சோளம் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கண்ணே. ये आपका घर है? Where are you from? तमिलनाडु. Tamil Nadu, Indian. हाँ. இது என்னன்னு தெரியுதா? இது வந்து ஹானி, அதாவது இயற்கையாகவே இந்த மாதிரி கட்டி வச்சு இதில் வந்து தேன் கூட்டை வச்சு வச்சுருக்காங்க. கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. இயற்கை தேன் வளர்ப்பு முறை. இங்கே பாருங்க, ரொம்ப கிட்ட போனோம் தேன் கொசு கொத்திட்டோம். பாருங்க அந்த ஹோல் போட்டிருக்காங்க பாருங்க, ஹோல் வழியாக தான் தேனீக்கள் போயிட்டு வருது அங்கெல்லாம். ये आपका घर मैं देख सकता हूँ? देख सकता है. ஓகே, நேபாளி गाँव. ஸோ நேபாளில் இந்த மலைவாழ் மக்கள்லாம் வாழ்கிற பகுதியில் ஒரு வீட்டை வந்து காமிக்கிறேன். இந்த நேபாள் மக்களோட வீட்டை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓ ஆ செப்பலை வந்து கழட்டி போட்டு உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டலாம்ல. இதான் இங்கே உள்ள நேபாளியோட வீடு. நேபாளி ஹவுஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்றில் காமிச்சிருப்பேன், பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வீடுகள் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும், இங்கே உள்ள நேபாளி வீடு அமைப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலாச்சாரம் அங்கே வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மக்கள் வந்து இங்கே பாருங்களேன், சோளத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து வீட்டு மேலே வந்து கட்டி வச்சுருக்காங்கன்னு. சோளம் தான் நிறைய போட்டிருக்காங்க. ஹிந்துவோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து புத்த மதம் கிடையாது, நிறைய இடத்துல ஹிந்து இருக்குது. देखो क्या नाम है? नाम क्या है? Saleen Bhandari வந்தேனா. इधर देखो स्माइल करो. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இந்த சோளம் வாங்கியாச்சு. சும்மா இது வந்து எப்படி சொல்கிறதுனா, சோளம்னா காஞ்ச சோளம் கிடையாது, நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டே அப்படியே நம்ம வந்து தாட்டோ பண்ணி வரையும் போகலாம். ஓகே, பாய் பாய். இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பக்கத்தில் வந்து மாமியார் வீடு இருந்திருக்கு. சரி, மாமியார் வீடு பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். மாமியார் வீட்டில் சரியான உபசரிப்பான். அதை செஞ்சு கொடுக்குறதும் இதை செஞ்சு கொடுக்குறதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. கடைசியில் மருமகனுக்கு பணியாரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த மருமகன் என்ன செஞ்சுருக்கான், இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, என்னது அப்படின்னு கேட்டிருக்கான். மாமியார் சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்து பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு. பணியாரமா? உங்கள் மக இதெல்லாம் எனக்கு வீட்டில் சுட்டு கொடுக்கவே இல்லையே, ஃபஸ்ட் டைம் இதான் இங்கே தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்திருக்கு, நல்லா பயங்கரமாக இருந்திருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்கு. என்ன இது பேர் என்ன பணியாரமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். வீட்டில் நம்ம போயிட்டு நம்ம பொண்டாட்டியை சுட்டு கொடுக்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு போகிற வழியில் பணியாரம் 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 பணியாரம்னே சொல்லிட்டு போயிருக்கான். ஏன்னா மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. திடீர்னு ஒரு வாக்கியா ஒன்று வந்திருக்கு. வாக்கியா வரவும் 10 ஸ்டெப்பு போயிட்டு வாக்கியா தாண்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேகமாக ஓடி போய் அத்திரி பாச்சு அப்படின்னு சொல்லி தாண்டியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பணியாரத்தை விட்டானா. அத்திரி பாச்சு அத்திரி பாச்சு அத்திரி பாச்சுனே சொல்லிட்டு போயிருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியை
அத்திரி பாச்சி சுட்டு கொடு அப்படின்னு இருக்கான். அத்திரி பாச்சா இது என்ன எனக்கு கேள்விப்படாத ஒரு பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை உங்கள் அம்மா நேற்று எனக்கு சுட்டு கொடுத்தாங்க அத்திரி பாச்சி சூப்பராக இருந்துச்சு ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னு. அத்திரி பாச்சி சுட்டு கொடு அத்திரி பாச்சின்னு சுட்டு கொடுன்னு அடிச்சிருக்கான் பொண்டாட்டியை போட்டு. அவன் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே புரியவே இல்லையா. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ போகிறது வந்து தாட்டோ பாணி. நம்ம அங்கே ஒரு இடத்துல பார்த்தோம்ல, நம்ம டே 1 ட்ரிப்பில் பார்த்தோம்ல ட்ரெக்கில், அது வந்து தாட்டா பாணி. இது வந்து தாட்டோ பாணி. மறந்துட்டு 2 நேமை வந்து கன்ஃபியூஸ் பண்ணோன்னா இங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து வழி கேட்டோம் தாட்டா பாணின்னு கேட்டோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதனால் போகிற வழி வந்து தாட்டா பாணி. ஏற்கனவே பார்த்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா தாட்டா பாணி. சரி இப்போ இங்கேருந்து அப்படியே கிளம்புவோமா? ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து உட்காந்துருந்தேன் இந்த இடத்துட்ட. ரொம்ப நேரம் என்னால் நடக்க முடியல. பார்த்துங்க இங்கே பின்னாடி ஒரு வெயிட்டு, இங்கே ஒரு வெயிட்டு. சரி வாங்க அடுத்த ஊர் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். இன்னும் அல்ல. வந்தது அப்படின்னா அங்கே பார்த்தாலும் அதே மாதிரி அவங்களோட ஊரை வந்து உங்களுக்கு காமிப்பேன். எனக்கும் சோளம் வச்சுருந்தாங்கன்னா சோளம் கிடைக்கும். வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம முஸ்தாங் வரையும் போகணுன்னு வச்சிங்களேன், தாட்டோ பாணி போயினா தான் முஸ்தாங் போகலாம். அதனால தான் அந்த வழியில் நான் போயிட்டுருக்கேன். அங்கே தாட்டோ பாணிலேருந்து நமக்கு வந்து பஸ்ஸு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா டாக்ஸி இந்த மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம போய் ரீச் ஆகும்ல தாட்டோ பாணி, அது எப்படி தெரியுமா, அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு சாயங்காலம் ஈவினிங் ஆகிடும். அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே எங்கேயாவது தங்கி இருந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த நாள் காலைல தான் முஸ்தாங் போகலாம். வெயிட்டு தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மழை வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக முன்னாடியே வந்து மாட்டிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டெல்லாம் சரியான மழை. பகலில் மழை பெஞ்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் வந்து எடுத்து மாட்ட முடியாது அப்படிங்கிறதுனால ரெயின் கவர் எடுத்து மாட்டியாச்சு. அங்கே பாருங்கள், அங்கே வீடுகள் இருக்கிறது தெரியுதா? மறுபடியும் அப்படியே வீடுகள் இருக்கிற பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோளம் எதுவும் வச்சுருந்தாங்கன்னா சோளம் வாங்கிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. நிறைய கோழிகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இங்கே வந்து ஆடு வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆடு எப்படின்னா உள்ள இதெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நம்மனா ஆடை வந்து உரிப்போம், இவங்க வந்து உரிக்காமல் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி முடியெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுறாங்க. तमिलनाडु का लड़का कौन? ओ अच्छा. ஸோ பாருங்க, ஆட்டை வந்து துண்டு துண்டாக வெட்டி கட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே. ये क्या है ये? तिमूर. हाँ हाँ मुझे समझ में नहीं. हाँ सुंग लेना थोड़ा सा, नाक में लगा लेना. नाक में. हाँ 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 हाँ. तो இது மசாலா பொருட்கள்லாம் இருக்குல்ல. हाँ हाँ मसाला. हाँ हाँ मसाला. ओके ओके, ये लीजिए, डाल दूँ. ओके, रानी मैं अभी जा रहा हूँ ताटो पानी. जाना. हाँ 2 घंटा लगेगा ना? 2 घंटा नहीं, 1 घंटा बहुत. 1 घंटा ठीक. ஃபுல்லாக நிறைய கோழி வளர்க்குறாங்க அங்கே. இது என்னன்னு தெரில, க்ளோஸில் இருக்குது. கோழிக்கான குடப்பை பாருங்கள் எவ்வளோதுன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 50 கோழிகிட்ட வளர்க்கலாம். நிற்கிறத பார்த்தா அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன், 50 கோழிகிட்ட இருக்கும். இது வந்து என்ன ஹோட்டலா இல்லை சும்மா இவ்வளோ பெருசாக இருக்குது, வீடா என்னன்னு தெரில. வீடு இல்லைன்னு நினைக்கிறேன். आंटी तातो पानी जाने के लिए रास्ता? हाँ इधर. ओके ओके. हाँ हाँ இந்த வழின்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கணும்னு. ஆ ஓகே ஓகே, फिर नीचे. ஓகே. இங்கே பாருங்கள், ரோடு வருது பாருங்கள். இந்த ரோடு தான் அந்த நம்ம கோரேபாணிலேருந்து வர்றதுக்கான ரோடு. இதில் தான் வந்து இப்படியே போயிட்டு தான் நம்ம தாட்டோ பாணி வந்து வண்டி வாகனத்தில் போவோம். நம்ம ஷார்ட்கட் அப்படிங்கிறதுனால இந்த வழியில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், खा सकता है. किसका? इसका उसका साल भर खा सकता है. साल भर खा सकता है, कोई दिक्कत नहीं. सूखा बनाए, सूखा रखने का, इसीलिए धूप में वो ढांक के रखा है क्या? में सूखा बना के हाँ
वो साल भर खा सकता है। ஓ ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரை வெஜிடபிள் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஒரு வருஷத்துக்கு வந்து சாப்பிட்லாமா இதை. ஸோ வெயிலில் போட்டிருக்காங்க பாருங்களேன். टच करके देख सकते हैं, छू सकता है, छू सकता हूँ. ஸோ இதுதான் ட்ரை வெஜிடபிள். கட்டி கட்டி வச்சிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து இதை வந்து சாப்பிட்லாமா. ठीक है, बाय बाय. मैं ताटो पानी जा रहा हूँ. धीरे धीरे 4 घंटे में पहुंचता है। धीरे धीरे 4 घंटे में. अच्छा, यही रास्ता है ना. हाँ ये रास्ता है। ஸோ நானும் என்னடா இது வித்தியாசமாக கட்டி கட்டி தொங்க போட்டுருக்காங்களேன்னு பார்த்தா அது ட்ரை வெஜிடபிள் அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சாப்பிடக்கூடியது. அது சின்னதாக ஒரு நீரோடை போயிட்டுருக்கு. ஆனால் சத்தம் வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஸ்டோன் ஹவுஸை ஃபுல்லாக வந்து ஸ்டோன்லேயே வந்து கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு கீழே வந்து அந்த ஸ்பேஸ் வச்சு மரக்கட்டை வந்து நல்லா அடுக்கி வச்சுருக்காங்க. வீட்டில் யாரும் இருக்காங்களா? ஓய் எல்லாம் முடியாது பார்க்குறாங்க பாருங்க. கே ஹே கோய் ஹே கருப்பே பயந்து ஓடுறான். ஸோ இதெல்லாம் க்ளோஸில் இருக்குது. இதுவும் க்ளோஸில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து டென்ட் போட்டுக்கலாம். நடந்து நடந்து சித்ரே அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் சித்ரே. இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்கள்லாம் வந்து அன்றாட வேலைகளை வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், துணி துவச்சிட்ருக்காங்க. ஒருத்தவங்க மேலே அங்கே சமைச்சிட்ருக்காங்க. ஹாய், हेलो, நமஸ்தே. नमस्ते, हाउ आर यू? ஃபைன். காதுக்கும் பக்கத்தில் பூ வச்சுருக்காங்க பாருங்கள். एनडे अच्छा, तमिल आता है क्या? हाँ, तमिल आता है? कैसे आता है यार? नहीं आता है। नहीं आता है. ஸோ அங்கே பாருங்களேன், அவங்க வந்து இந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 வயசு 1 வயசு உள்ள குழந்தைய குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்க, பாதை வந்து ஏதோ சந்து பொந்துலலாம் அழைச்சிட்டு போகுது. பாருங்க, வீட்டுக்கு கீழெல்லாம் இதுதானா அப்படின்னு இங்கே பாருங்க போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, தாத்தோ பானின்னு. कोई है क्या? हाँ, तातो पानी ये नीचे से हो ना. ओके. இந்த பாருங்க, நம்ம வந்து மறந்துட்டு ரோட்டு வழியில் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த பாத்து இருக்குல்ல, இதுவும் வந்து तातो पानी தான் போகுது. हाँ, नीचे डाउन है. कभी वो रोड नहीं पकड़ने का ना, ये रास्ता ऐसे ही स्टेप लंबा पड़ता है ना. ஓகே, நம்ம வந்து ரோட்டை பிடிச்சிட்டோம். அந்த ரோட்லேருந்து இறங்கி கீழே வந்து இப்படி வந்துட்டு இருக்கோம். நம்ம பாருங்கள், அதான் தப்பான வழியில் வந்துச்சு. அதனால தான் கேட்டு போகிறது. அந்த வழியில் போனோம்னா சுற்று. இங்கே பாருங்கள், போட்டுருங்க பாருங்கள், தாட்டோ பாணி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு நேரோ டைப் தான் இந்த வழி. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, அந்த மாதிரி படிக்கட்டு இருக்கும் போகிறதுக்கு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடசலாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஏன்னா ஷார்ட்கட் இது தான். அதோட படிக்கட்டு முடிஞ்சிருது. படிக்கட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. சே, எவ்வளோ கல். ஒத்த கையில் அப்படியே பிடிச்சிட்டு என்னால் வ்ளாக் பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம நேபாளில் வந்து இந்த இடத்துட்ட இருக்கோம். இந்த பாருங்கள், ப்ளூ டிக் காமிக்குதுல, இதில் இந்த ரோடு போகிறது வந்து முஸ்தாங் போகிறது. இந்த ரோட்டை நம்ம ரீச் பண்ணாதான் இதுதான் நமக்கு வந்து மெயின் ரோடு. அதுக்கு இடையில எந்த ரோடுமே கிடையாது. இந்த ரோட்டை எப்படியாவது ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து முஸ்தாங் ஓடிடலாம். முஸ்தாங் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வருது இல்லை, இதெல்லாம் வந்து பார்டரு. சைனாவுக்கும் நேபாளுக்கும் இடையிலான பார்டர் தான் இது. இது வந்து சைனா, இது வந்து நேபாள். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஊர் சைடு வந்திருக்கோம். காட்டுக்குள்ளேயும் மலையிலையும் ஏறி வந்ததில் இந்த வீடை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. உள்ள நேபாள் மக்கள்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விவசாயம்னா என்ன, வயலில் சின்ன சின்ன வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாருங்களேன், அது வந்து தேன் எடுக்கிறதுக்கு இயற்கை முறையில் அவங்க வந்து தேனி வளர்க்குறாங்கல்ல, அது அங்கே இருக்குது பாருங்கள். பக்கத்தில் 1 2 3 4. दीदी वो हानी है क्या? 1 2 3 4 हानी है ना. हाँ हानी. अच्छा,
ठीक है. ஸோ ரோடெல்லாம் ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இங்கே ரோடு நல்லா இருக்குது. பக்கத்தில் வந்து மழை தண்ணி வந்துச்சுன்னா இப்படியே போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், பைப்பில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் குடிக்கிற தண்ணி தான், இதுதான் குடிப்பாங்க. ஹோட்டல் ஏதாவது இருந்தால் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு ஹோட்டலுமே இல்லை. ஏன்னா நேற்று நைட்டு வந்து சரியாக சாப்பிடல. மேலே இருக்கிறது எல்லாமே வீடு. பாருங்கள், நேபாள் பைக் ஒன்று நிப்பாட்டியிருக்கு பாருங்கள். ஸோ பைக்கெல்லாம் இங்கேருந்து அங்கே தாட்டோ பண்ணி வரையும் அதிகம் போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா லிஃப்ட்டு கூட கேட்கலாம். அப்பா இந்த சைடு என்ன கல்லாக உடச்சி கிடக்கு. ஷார்ட்கட்டில் தானே வர்றோம் நம்ம. தாட்டோபானி 9.5 கிலோமீட்டர். இன்னும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் வருது. ஹோட்டல் தாங்க ஒன்றும் இல்லை. அங்கே போயிட்டு வந்து நிறைய வீடுகள்லாம் இருந்ததில்ல, மேலேருந்து பார்த்தோம்ல, அங்கே ஹோட்டல் இருந்ததுன்னா அங்கே தங்கிக்கலாம். யாரோ ஒருத்தவங்க லோக்கல் ஆள் வந்துட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு நாய் வருது. நாயை பார்த்தா தான் பயமாக இருக்குது. और नमस्ते. कहाँ ताटापानी से आ रहे क्या? अच्छा अच्छा. वो कुत्ता काटेगा तो नहीं? मुझे डर लगता है कुत्ता से. नहीं जाएगा. हाँ हाँ ठीक है. यहाँ होटल रहेगा कुछ खाने के लिए? होटल उतर है उतर. वहाँ पे होटल है? या. भूख लग रहा है खाना खाना. இந்த இருக்கு பாருங்க, நாய் பார்த்தாவே பயமாக இருக்குது. கடந்த ஒரு 3-4 நாளாக நம்ம வந்து ஒரு அங்கேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டரு, இப்போ ஒரு 15 கிலோமீட்ரு, ஒரு 30-40 கிலோமீட்டர்கிட்ட தாண்டி போயிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த 40 கிலோமீட்டர் எனக்கு என்னமோ 400 கிலோமீட்டர் நடந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், மலை மேலே நம்ம வந்து ஏறி வந்தோம்ல, சுத்தராக எல்லா எனர்ஜியும் வந்து காலி ஆகிடுச்சு. அதுவும் இந்த பேக்கை தூக்கிட்டு போகிறது பெரிய சிரமமாக இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இருந்தது அப்படின்னா இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா தாட்டோபானி போகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் ஆகும். அங்கே பாருங்களேன், ஹோட்டல் ஆனால் இருக்கா என்னன்னு தெரில. ஒருவேளை க்ளோஸில் இருந்தது அப்படின்னா பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு க்ளோஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யாரையுமே காணுமே. சே, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஹோட்டல் பார்க்குறோம், க்ளோஸில் இருக்குது. இங்கே மக்கள் வந்து வர்றது வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஹோட்டல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் க்ளோஸில் இருக்குது. சரி, இன்னொரு ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும். இங்கேருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப தூரம் நம்மளால் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியல. ரொம்ப ஒரு சோர்வாகுது. வாட்டர் கொஞ்சோண்டு தான் இருக்குது. இந்த பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது வாட்டரு. போகும்போது எங்கேயாவது பைப்பில் தண்ணி வந்ததுன்னா ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டு போகணும். சரி வாங்க கிளம்புவோம். வழி வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. பாதை பாருங்கள், ரொம்ப ஒரு சின்னதாக இங்கே பள்ளம் இந்த மாதிரி தான் இருக்குது. சரியான பாதையில் போகிறோமா என்னன்னு சொல்லிட்டு யாரையாவது கேட்கணும். இப்போ இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனையாக போயிடும். இங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது, இங்கே கேட்கலாம். எனக்கு வந்து பசிக்குது. இந்த இடத்துலையும் ஹோட்டல் வந்து ஓப்பனில் இல்லை. இங்கே யாராவது ஒரு ஹோட்டல்லையோ இல்லை வந்து வீட்டில் ஏதாவது சின்னதாக ஏதாவது சாப்பாடு எதுவும் போடுறாங்க இருந்தால் அங்கே கூட சாப்பிட்லாம். ஒரு நீளமான ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில அந்த பாதை. இங்கே யார் இருக்கா? இங்கே யாருமே இல்லை. இந்த வீடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏதோ க்ளோஸில் தான் இருக்குது. யாரையும் காணும். இங்கே இருப்பாங்களா? ஆஹா, यहाँ कुछ खाने के लिए मिलेगा क्या? ठीक. சாப்பிட வந்து இங்கே கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம். क्या मिलता है इस समय पे? Yes. मॉम आएगा. अच्छा, ये ताटोपानी जाने के लिए यही रास्ता कोई बोल रहा था कि शॉर्टकट भी है और रोड भी है, और रोड से ज़्यादा गया तो थोड़ा दूर पड़ेगा. शॉर्टकट भी वॉक कर सकता है ना मैंने? यस. इधर 2 बाटो है. दो इधर दो रोड है. हाँ. इधर रोड है, इधर बाटो है. हाँ. इधर से जाना. अच्छा ठीक. बैठ सकता हूँ ना मैं इधर? அப்பா, இங்கே மட்டும் நம்ம சாப்பிட்லன்னா அவ்வளோதான், இடையிலையும் மயக்கம் வந்துடும். ஸோ இங்கே உள்ள மெனு இருக்குது. மெனுவை பார்ப்போமா எவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன கிடைக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஆர்டர் பண்ணலாம். இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையே. இங்கே பாருங்கள், டால் பாத்தெல்லாம் வந்து 500 ரூபா தான். அதாவது நேபாளி ருபீஸில் 500 ரூபா. சிக்கன் கறி ரைஸ் இது வந்து பிளேட்டில் இருக்குது.
சிக்கன் கறி ரைஸ் வந்து 250 ரூபா, நேபாளி ருபீஸில் 250 ரூபா. ஓகே தானே இது? மற்றபடி ஆனியன் சூப்பெல்லாம் 250. எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல இது. அங்கே உள்ளதோட நம்ம பார்த்தோம்ல கோரேபானியில், அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பாயில்டு எக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், வெறும் அதாவது 200 ரூபா தான். ஆம்லேட்டு 200 ரூபா தான். இந்தியன் ருபீஸில் கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 100 ரூபா அந்த மாதிரி வரும். 100 ரூபா வராது, 120 130 ரூபா கிட்ட வரும். பரவாயில்ல. சிக்கன் சில்லி இது வந்து 600 ரூபா. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரூம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். டபுள் ரூமுக்கு வந்து 300 ரூபாயா, ட்ரிபிள் ரூமுக்கு வந்து 450 ரூபா, அட்டாச்சு ரூமுக்கு வந்து 600 ரூபா. இது இங்கே வந்து இது வந்து ரொம்ப கம்மி. இங்கே ரூம் வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணது வரல. வர்ற வரையும் சரின்ட்டு வெயிட் பண்ணி உட்காந்துருக்கேன். இது வந்து நேபாளி ருபீஸ் இந்த இருக்குல்ல, இது நேபாளியில் 100 ரூபா, இது 100 ரூபா, இதுவும் 100 ரூபா, இது வந்து 10 ரூபா நேபாளியில். இப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 310 ரூபா தான் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும், பைசா வந்து எடுக்கணும். ஸோ இங்கே நம்ம கோரேபானி வரையும் எனக்கு நல்ல செலவானுச்சு. ஃபுட்டு, பானி, தண்ணி ஒரு பாட்டில் வந்து 150 ருபீஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. சிக்கன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, கொஞ்சோண்டு இந்த இது கேரட்டு, இது அந்த வெள்ளரிக்காய், அவ்வளோதான். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். ரைஸ் சொன்னாங்க இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, லிமிட்டட் தான் அது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. பைசாவை கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் தாத்தோபானி போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்படியே போயிட்டு கீழே இறங்கணும். கீழே இறங்கிட்டு மறுபடியும் ரோடு வந்து மேலே ஏறுது பாருங்கள். நான் ரோடு வழியாக போனோம் அப்படின்னா மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அதான் ஒரு பிரச்சனை. வழி இங்கே கேட்டுக்க வேண்டியதான். சாப்பாடு நல்லா இருந்ததுங்க. இங்கே உள்ள நேபாளி ருபீஸ் 250 ரூபாய்க்கு சாப்பாடு ஓகே, சூப்பராக இருந்தது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும், சாப்பாடோட விலை அதிகமாக இருக்கும், ஆனால் சாப்பாடு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இங்கே வந்து சூப்பராக இருந்தது. ஏசிபி செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல செக் போஸ்ட்டுக்கு போகிறப்போ முன்னாடி வந்து நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடணும். பர்மிட்டு கேட்பாங்க, பர்மிட்டை காமிச்சிட்டு நான் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன். செக் போஸ்ட்டில் வந்து பர்மிட் செக் பண்ணியாச்சு. பாருங்கள், இவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு QR கோட் இருக்குல்ல, QR கோடு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ பார்த்தாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு பின்னாடி வந்து சீல் பாருங்கள் ஸ்டாம்ப் பண்ணாங்க. ஸோ இங்கே பின்னாடி ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்மிட் முடிஞ்சு நேராக வந்து அடுத்த செக் போஸ்ட்லலாம் வந்து நம்ம பர்மிட்டை இதை வந்து ஒரு தடவை இங்கே வந்து என்ட்ரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு நம்ம பாட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். தாட்டோபானி இன்னும் 8 கிலோமீட்டர். இது வழியாகவும் போகலாம், நம்ம தான் எப்போவும் ஷார்ட்கட் வழியில் போகிற மாதிரி ஷார்ட்கட். இங்கே பாருங்கள், நடந்து போகிறதுக்கு 8 கிலோமீட்டர். அப்பா இன்றைக்கி வந்து எப்படியும் ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னும் 8 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா, அதுவும் அந்த மலைப்பகுதியில். பெரும்பாலான இங்கே வீடுகள்லாம் இருக்குது. நம்ம போயிட்டு ஏதாவது இங்கே உள்ள வீடுகளை வந்து நம்ம காமிக்கலாம். என்ன ஒன்று அப்படின்னா, எல்லாரும் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு மக்கள் வந்து வெளியில் நின்றுட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அவங்கள போய்ட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆஹா, நாய் கிடக்கு. நாயினாவே எனக்கு பயம். कोई है क्या भैया? பாய். மெதுவாக அப்படியே நடந்து போயிடுவோம். நல்ல வேலை ஒன்றும் பண்ணல நாய். இன்னும் யாரையுமே காணோம். அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருந்தால் கூட இன்னும் எல்லாமே பாருங்களேன் க்ளோஸில் இருக்குது. வெல்கம் டு ஹோட்டல் பீஸ்ஃபுல் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே யாராவது இருக்காங்களா? இங்கேயுமே யாரையும் காணோம். என்னடா அது ஹோட்டல்னு போட்டிருக்காங்க, ஊர் ஆளை கூட காணோம். ஒருத்தவங்க தாங்க இருக்காங்க. ரொம்ப அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. ஹோட்டல் ப்ரைஸ்லாம் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே சோளத்தை பார்த்தீங்களா? हेलो, क्या नाम है? इसका नाम? ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெரு இது. அந்த தெருவில் தான் நம்ம அந்த தெருவோட ரோட்டில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்.
இங்கே பாருங்க, குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே இன்னொரு ஊர் வந்துருச்சு. அதில் ஒரு 10-15 வீடுகள் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. இதே மாதிரி அங்கே ஒரு தூரமாக ஒரு வீடுகள்லாம் இருந்துச்சுல, ஒரு 10-15 வீடு. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு 10-15 வீடுகள் இருக்குது. இந்த பாருங்கள், ட்ரெக்கிங் பண்ணி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டோன் ஹவுஸ் தாங்க. ஹலோ, ஹாய். இங்கே பார்த்தீங்களா, தாட்டோ பாணி அப்படின்னு சொல்லிட்டு நேம் இந்த சைன் போர்டு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பார்த்துட்டு தான் நான் அப்படியே போயிட்டுருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நேம் போர்டு. அப்பா பாருங்க, டாய்லெட் கூட இவங்க வந்து அந்த ஸ்டோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணியிருக்காங்க. அப்பா அந்த தாஜ்மஹால் மூவியில் இருக்கும்ல, அதே மாதிரி சீனாக இருக்குங்க. அந்த ஓல்டு ஹெரிட்டேஜ், நேபாளி ஹெரிட்டேஜ் வில்லேஜ். ஹலோ, நமஸ்தே. இங்கே பார்த்தீங்களா, நேபாள் வில்லேஜ் தான். இந்த ஃப்ளாக் எதுக்குன்னே தெரில. இது நேபாள் ஃப்ளாக்கும் கிடையாது, ஆனால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்னு முதல்ல கேட்கணும். ஓ, ஆப்பிள் மரம்லாம் அங்கே பார்க்கலாம். ஆனால் ஆப்பிளுக்கான சீசன் தான் இருக்கா என்னன்னு தெரில. இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஒரு பாலம் ஒன்று போகுது, நல்ல தண்ணி, நல்ல ஓடையாக, ஒரே சத்தமாக இருக்குது. இன்னொரு ஊர் ஒன்று வந்துருச்சு. ஒவ்வொரு ஊராக கடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மக்கள் உட்காந்து அந்த சோளம் இருக்குல்ல, சோளத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து உதிர்த்து காய வச்சிட்ருக்காங்க. நமஸ்தே. பா, எப்படி இதில் போகிறது, வலிக்கி விடுமே. மணி கிட்டத்தட்ட 2 மணி ஆக போது. இன்னும் நம்ம வந்து நடந்து போயிட்டு தான் இருக்கோம். தாட்டோ பாணி அப்படிங்கிற இடத்த ரீச் பண்ணால் இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். கிட்டத்தட்ட 3, 4, 5 மணி ஆயிரும். மெதுவாக ஸ்லோவாக நடந்து போனோம்னா 6 மணி கூட ஆகலாம். பிளெயின் பிளேஸாக இருந்தாலும் நம்மளால் நடக்க முடியல. இங்கே இதுவும் வீடு இருக்குது. இதுவும் ஹோட்டலாக என்னன்னு தெரில. தனியாக நடந்து போயிட்டு இருக்கதாங்க ஒரு மாதிரி இருக்குது. வர்ற வழியில் ஆட்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. நம்ம மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கோம்ல. மலையில் ஏறுறதும் இறங்குறதும் மாதிரி தான் இருக்குது. இந்த பாலம் ஒன்று போகுதுல்ல, இந்த இரும்பு, அதில் போய் தான் அதில் ஜாயிண்ட் ஆகிறதா இல்லை எப்படின்னே எனக்கு தெரில. இங்கே ஒரு பாதை போகுது. பாதையை கண்டுபிடிச்சி போகிறது ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக இருக்குது. நான் வந்து அங்கே காந்தருக்குள்ளே சொன்னேன் ஒரு 2 நாளில் இங்கே ரீச் ஆகிடலான்னு. 2 நாளாக எனக்கு 4 நாளாக ஆச்சு. லாஸ்ட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. 2 கிலோமீட்டர்னால சுத்தர முடியவே இல்லை. ரோடு ரொம்ப மோசம். 2 கிலோமீட்டர் இது மாதிரி தான் ஏறணும்னு சொல்கிறாங்க. ரூமுக்கு போயிட்டு கரெக்டாக விலாக் எடுக்கிறேன்.
இங்கே பாருங்கங்க, தாட்டோபாணி கெஸ்ட் ஹவுஸ். அப்பா ஒரு வேளை வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து ரூம் அவைலபிளாக இருக்கா என்னென்னு பார்க்கணும். அம்மா எவ்வளோ தூரம். தாட்டோபாணி கெஸ்ட் ஹவுஸ். எவ்வா தக்காளி பஞ்சாகர். எவ்வா ஹோட்டல் எப்படி பார்த்தாலும் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த மாதிரி ஹைவேல கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. மழை இடி மின்னல் மூணும் பொழந்து கட்டுது வெளியில். இங்கே பாருங்க எப்படி இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரூம் வந்து நம்ம பார்த்துட்டோம். எவ்வளோ வருதுன்னா 1200 நேபாளி ருபீஸ் வருது. நான் இந்தியன் ருபீஸில் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சைடில் போடுறேன் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வந்து ரூமை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால நான் வந்து எப்படி அந்த சைடு போடுறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓடிடுவோமா? சோ நல்ல வேலை நனைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். நம்ம நனைஞ்சாலும் பரவாயில்ல, கேமரா நனையாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பாருங்கள் எப்படி இடி இடிக்குதுன்னு. இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து டென்ட்டு போடல. டென்ட்டு எங்கிட்ட இருக்குது. டென்ட்டு போடுறதுக்கான இடமும் இங்கே இருக்குது. டென்ட்டு போட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளால் வந்து இந்த மின்னும் இல்லை, பயங்கரமாக மின்னுது இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதனால தான் நான் வந்து அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா நம்ம வெளியில் கூட டென்ட்டு போட்டு தங்கலாம். இங்கே வந்து நம்ம கணிக்க முடியாது எப்போ மழை வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக தூரல் போட்டுச்சு. இப்போ பார்த்தா கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து மெனு கார்டு இது இதில் பாருங்கள். நான் ஒரு தடவை மெனு கார்டை பார்த்துட்டேன். இதில் என்னென்ன ப்ரைஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஃப்ரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸில் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக தான் வரும். ஸோ நான் வந்து இந்த ரொட்டி சிக்கன் செட்டு இது வந்து ஆர்டர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து நேபாளி ருபீஸில் 645 ரூபா. ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படின்னா சிக்கன் கறி ரைஸு இது வந்து 525 ரூபா. இது கூட கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்து வந்துருச்சு பாருங்கள். ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பசி உயிர் போகுது. கைஸ், எப்படியோ வந்து அந்த காந்தரூப்லேருந்து இந்த தாட்டோபாணி அப்படிங்கிற இடத்துக்கு காட்டு வழியில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பயணம் செஞ்சு எப்படியோ வந்தாச்சு. அது சில பேர் சொல்லுவாங்க 4 நாள் பயணம் செஞ்சேன், 5 நாள் பயணம் செஞ்சேன். 5 நாளோ 4 நாளோ. ஆனால் காந்தரூப்லேருந்து சோலோவாக காட்டு வழியில் இங்கே வந்தேன்ல தாட்டோபாணிக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அதுவே ஒரு பெரிய ஒரு சாதனை தான் எனக்கு. ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இப்போ ட்ரிப் இருக்குன்னு. எனக்கு நேபாளை பற்றி எதுவுமே தெரியாது. அதாவது எப்படின்னா அந்த காட்டில் எப்படி நம்ம பயணம் செஞ்சு போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் ஒரு 2 நாளில் ட்ரிப்பு முடிக்க வேண்டியதை 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 5 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே காந்தரூப்லேருந்து. அப்புறம் வந்து நம்ம தாடோபாணி அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கோரேபாணி அப்படிங்கிற இடத்துல ரீச் பண்ண முடியாமல் பாதி வழியில் காட்டுக்குள்ளேயே டென்ட் போட்டு தங்கியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? திருப்பி அடுத்து வந்து கோரேபாணியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே தாட்டோபாணி வந்தாச்சு. எப்படியும் இந்த ட்ரெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடியது முஸ்தாங் தான். சரி, ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் வந்து முஸ்தாங் போகிறதுக்கு நாளைக்கு பஸ் பிடிக்கணும். நாளைக்கு காலையில் நான் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன்.